இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு தந்த நாள். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இதோ இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் இவர்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவர், இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை உம்முடைய சீடர்களாக மாற்றும். இந்த இறைவார்த்தைக்கு இவர்கள் பணிந்து இதை இதயத்தில் ஏற்று இதை பலன் கொடுக்கின்ற மக்களாக இவர்களுடைய உள்ளத்திலும் இவர்களுடைய இல்லத்திலும் இவர்களுடைய தலைமுறைக்கும் பலன் கொடுக்கின்ற மக்களாக இவர்களை மாற்றும். ஆகும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை ரோமையர் 11ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள். எலியாவுக்கு கிடைத்த இறைமொழி, பாகாலுக்கு மண்டியிடாதவர்களாகிய 7000 பேரை மட்டும் எனக்கென்று விட்டு வைத்துள்ளேன் என்பதாம். அடுத்த இறைவார்த்தை, அதுபோல் இக்காலத்திலும் சிலர் எஞ்சி இருக்கின்றனர், இவர்கள் இறை அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கடவுள் சிலரை தெய்வீக செயல்கள் செய்ய இருளை அகற்றி ஒளி ஏற்றுபவர்களாக கடவுளுக்கென்று பலரை தேர்ந்தெடுத்து, நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள் என்று தேர்ந்தெடுத்து தமக்குரியதாக மாற்றுகிறார். நீ இன்று உனது வீட்டுக்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? இறை வார்த்தையை கேட்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற தாகம் உனக்குள் இருக்கிறதா? சகோதரமே, இறை வார்த்தையின் மீதும் இறைவனின் மீதும் ஒரு தனியாத பற்று உனக்குள் இருக்கிறது என்றால் இதுதான் அடையாளம். உன்னை கடவுள் அவருடைய பணிக்காக, அவருடைய நற்செய்தி பணிக்காக தேர்ந்தெடுத்துள்ளார். பல மனிதருக்கு நீ வெளிச்சமாவாய், தகர்ந்து போனவர்களை நீ திடப்படுத்துவாய், மரண நிழலில் இருப்பவர்களை நீ மீட்டு கொண்டு வருவாய், வாழ்வில் சுவை இழந்தவர்களுக்கு நீ சுவையாக மாறுவாய், கடன் தொல்லையில் இருப்பவர்களுக்கு நீ ஆறுதலளித்து விடுதலை கொடுப்பாய். எனக்கு ஒரு சகோதரி இங்க வந்தாங்க. வந்து என்னுடைய பிரச்சனை உச்சிக்கு சென்று விட்டது என்று சொன்னாங்க. குழம்பி போய் இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். மீண்டும் மறுநாள் அவர்களிடமிருந்து ஒரு போன்கள் ஒன்று வந்தது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஃபாதர், இன்றைய காலையிலே நான் என்னன்னா அப்படியே குழம்பி போய் நேற்றுக்கு பிரச்சனையில மூழ்கி இருந்தேன், இன்னைக்கு காலையில மீண்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு வரவில்லையே என்று தாகத்தோடு இருக்கும்போது இன்று நீங்கள் சொன்ன அந்த இறை வார்த்தை எனக்கு கிடைத்தது. என்னிடமிருந்த எல்லா பிரச்சனைக்கும் அது தீர்வு தந்தது போன்று ஒரு உணர்வு இருந்தது, ஒரு சக்தி பிறந்தது, ஒரு தெளிவு பிறந்தது, ஒரு வெளிச்சம் பிறந்தது. இதோ இன்றைய நாளை நான் ஆரம்பிக்கின்றேன். புது நம்பிக்கையோடு, புது உத்வேகத்தோடு, புது வெளிச்சத்தோடு, புது தொலைநோக்கோடு நான் இந்த நாளை ஆரம்பிக்கின்றேன். இந்த இறை வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்று கண்ணீர் மல்க கூறினார்கள். அன்புமிக்கவர்களே, கடவுள் ஒரு சிலரை தனக்கென்று வைத்திருக்கின்றார். அந்த மக்களுக்கு அவருடைய ஆசீரை தருகின்றார், அவருடைய உள்ளொளியை தருகின்றார், தந்து அவர்களை மீண்டும் பிரகாசிக்க இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். அவர்கள்தான் கடவுளின் மக்கள், அவர்கள்தான் வெளிச்சத்துக்கு சாட்சி சொல்லுகின்றவர்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.